அந்த வானம் மெல்ல சிவந்திருக்கு, நெஞ்சு மட்டும் விடியல் வேண்டி கொஞ்சம் காத்திருக்கு. So in the விடியல் is for you, for all your fans, for everybody to have a better world where there's more love than hate. ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது உங்களோட நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்கும்போது. தேங்க்யூ. எனக்காக என்னோட பேட்டில்ஸை ஃபைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சேர்ந்து தூங்குனதுக்கு, எந்திரிச்சதுக்கு, என்னோட சேர்ந்து சிரிச்சதுக்கு, அழுததுக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்யூ. அண்டு நீங்கள் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் வந்து இந்த ஸ்குவாட் ஈடுலாம் தாண்டி யூஆர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாருமே என்னோட பொறுப்பு. நான் சொன்ன மாதிரி நான் உங்கள் பொறுப்பு, நீங்கள் என் பொறுப்பு. வேற என்ன, ரொம்ப அழகாக பாடினீங்க. யாரெல்லாம் பாடினீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது கேட்க. அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் டு சே. நீங்கள் எப்படி என்னை பற்றி ஃபீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் உங்களை பற்றி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இஸ் ஆல் ஃபார் யூ. இது எல்லாமே உங்களுக்கு தான். இந்த this journey in Big Boss and my journey after that, it's all going to be for you, I promise. And கண்டிப்பா சொன்ன மாதிரியே சந்திப்போம். love you all. Thanks for all the love and ரொம்ப ரொம்ப நன்றி. மாயா பேசலாமான்னு தெரியல. லாஸ்டா ஒரே விஷயம் சொல்லிடுறேன். ஸ்னேகா ஹியர். லைக் as பூர்ணிமா awards you from all negativity. நான் ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது சொல்லாம வேண்டாமான்னு தெரியல. பட் இது சொல்லனா நைட் நான் தூங்க மாட்டேன். உங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது பிராவோ ஒரு ரிங் கொடுத்தாருல்ல, தயவு செஞ்சு கொடுத்துருங்க ப்ளீஸ். தூக்கி போட்டுருங்க, தயவு செஞ்சு வேண்டாம். Because we really love you. Like உங்களுக்கு நிறைய ட்ரூ லவ் இருக்கு, உங்களுக்கு ஃபேக் லவ் தேவையே இல்ல. அது கொடுத்து உங்களுக்கு ஆக்சுவலி வந்து பூர்ணிமா எப்படி அர்ச்சனா கிட்ட இருந்து உங்களை மெதுவா பேசிட்டு அப்படியே அவாய்ட் பண்ணி கூப்பிட்டு போறவங்க சொல்லி அதே மாதிரி நாங்களும் அதை பண்ணோம். சோ அது ரொம்ப நாளா ஒட்டிட்டே இருக்கு. அது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அண்ட் அந்த லாஸ்ட் 1 வீக் பூர்ணிமா இல்லாதப்போ நீங்க அர்ச்சனா கூட பண்ண எல்லாமே கடுப்பாயிருச்சு. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம நாங்க எல்லாம் வெறுத்து போய் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கு பூர்ணிமா, ஆமா பூர்ணிமா ரொம்ப ரியாக்ட் பண்ணாங்கல்ல வந்தோடனே. அப்படியெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதுதான் எங்களோட ரியாக்ஷனும் கூட. தயவு செஞ்சு அந்த ரிகத்துக்கு ப்ளீஸ். வி ஆல் லவ் யூ. ஒரு ஃப்ரெண்ட் சீரிஸ் ப்ளீஸ், ஒரு ஃப்ரெண்ட் சீரிஸ் நீங்க எல்லாம் சேர்ந்து think about it please. Director, think about it. sure thank you அந்த இல்லையா கிட்ட இல்லங்க. நல்லது அப்படியே தூக்கி வச்சிருங்க. வேணாம் அது. வெரி குட். Okay, thank you. Love you all. Love you Maya. I'm following everything. நீங்க பண்ற எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். It's amazing, it's beautiful. Thanks for everything. I'll definitely convey all your love to Purnima. I met her 2 days back. I'll tell her. Maya edits பாக்குறீங்களா? எல்லாரோட மீம்ஸும் பார்க்குறேன், எல்லாரோட பேஜும் பார்க்குறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்கள் மெசேஜஸ் எல்லாம் படிக்கிறேன், உங்கள் இமெயில்ஸ் எல்லாம் படிக்கிறேன், வீட்டுக்கு வர லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்ஸ்டால மெசேஜ் போடாம கொஞ்சம் ரீட் பண்ணுங்களே. மாயா ஸ்வாகதா சிஸ்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். மாயா உங்களோட சின்ன வயசு வீடியோஸ் ஏதாவது இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்க. ஐம் ஷோர் யூட் ஹவ் பீன் வெரி நாட்டி அண்ட் மிஸ்chievous. We would love to see that. பிக்சர்ஸ் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ we would just love to see it. டெஃபினட்டா மில்லியன் வியூஸ் வரும் பாருங்க. எஸ், நானும் பேசுறேன். மாயா, நான் ஹோஸ்ட், அதாவது இன்னைக்கு ஹோஸ்ட். ஓகேயா? ஸோ நினைக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப லக்கியஸ்ட் நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி நிறைய இருக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு, ரொம்ப ஜென்யூனா சொல்றதுக்கு நிறைய இருக்கு. பட் நீங்க தூங்க போறீங்க, உங்க த்ரோட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு நிறைய இருக்கு, நிறைய சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை எப்படி ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். நான் உங்களை எப்படி பாக்குறேன்னா ஒரு மாஸ் கேரக்டரா பாக்குறேன். ஒரு ரொம்ப ஓப்பனா சொல்றேன். லைக் நீங்க வந்து ஒரு கமலாசன் சார் அளவுக்கோ இல்ல ரஜினி சார் அளவுக்கோ அந்த அளவுக்கு ரீச் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு ஒரு பவர்ஃபுல் ஒரு லேடியா நான் பாக்குறேன் உங்களை.
ஒரு ஹீரோ, உண்மையாவே நான் உங்களை ஒரு ஹீரோவா தான் நான் பாக்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்க செட் பண்ணிட்டீங்க ஒரு ஸ்டாண்டர்டை பிக் பாஸ்ல. பட் அதை வந்து யார் ரிச் பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல, வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ அது ஒன்று. எனக்கு நீங்கள் வந்து பர்சனல் லைஃப்பில் ரொம்ப கனெக்ட் ஆகுறீங்க. ஏன்னா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன், எனக்கும் 3 கேர்ள்ஸ் ஆக்சுவலி. ஸோ எங்கள் வீட்லேயும் 3 கேர்ள்ஸ். உங்கள் அக்கா வந்து அம்மா வந்து பேசுகிறப்பலாம் நான் ரொம்ப கனெக்ட் ஆகினேன். நிறைய அழுந்திருக்கேன். நான் இந்த மாதிரிலாம் அவ்வளோ சட்டுன்னு கனெக்ட் ஆகவும் மாட்டேன், அழுகவும் மாட்டேன். பட் இப்போ வரைக்குமே உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் தூங்குறேன், உங்கள் வீடியோ பார்த்து ஏஞ்சோடனே உங்கள் வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிட்டீங்க நீங்கள். ஸோ எனக்கு இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறேன், பட் இப்போ அதுதான் வரமாட்டுது. என்ன முதலேருந்து ஷிவரிங்காகவே இருக்குது. ஸோ நான் வந்து சிங்கப்பூர்லேயும் இருப்பேன், மலேசியாலையும் இருப்பேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் ஐடியா மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சா சொல்லுங்க. ஸோ எனக்கு உங்களை நேரம் மீட் கண்டிப்பா பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ நீங்க எங்க சிங்கப்பூர் வந்தாலும் சரி, மலேசியா வந்தாலும் சரி, நான் 2 ஊர்லயும் இருப்பேன். ஸோ எனக்கு மீட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஸோ அப்ப நான் நிறைய சொல்றேன். கண்டிப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், மேபி அது நீங்க நம்புறீங்களான்னு தெரியல, ஜென்யூனா சொல்றேன். இப்ப உங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க, யாருமே இல்லாதப்ப நான் இருப்பேன், கண்டிப்பா நான் இருப்பேன். அது ஐ ப்ராமிஸ் யூ. நானும் இருப்பேன், நானும் இருப்பேன். ஓகேயா? தேங்க்யூ. எல்லாரும் இருங்க, எல்லாரும் இருங்க. நம்ம எல்லாரும் திரும்பி சந்திப்போம், கண்டிப்பா எல்லாரும் திரும்பி சந்திப்போம். யா ஷூர். அண்ட் ஏதாவது ஒரு அப்புறம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க அப்பப்ப எங்க கூட எங்கேச்சா இருங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் உங்களோட சின்ன அப்டேட் ஒரு நிமிஷமா மிஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் லாகின் பண்ணி உங்களை தான் பேசிட்டே இருந்தோம், நீங்க ஜாயின் பண்ணிட்டு. ஸோ நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷமும் உங்களோட அப்டேட்ஸ் என்கிட்ட வந்து பேசுவாங்க. நானும் உங்களை பத்தி மிஸ் பண்றதுலாம் போய் இவங்க கிட்ட எல்லாம் பேசுவோம் ஒரு ஆள்கிட்டையும். ஸோ நீங்க ஒரு போஸ்ட் பண்ணாலே அவளுக்கு ஷேர், நீங்க ஒரு லைக் பண்ணாலே யாருக்கும் லைக் பண்ணிருப்பீங்க, அது எங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஸோ நிறைய உங்களை பத்தி தான் டிஸ்கஷன் போவோம். ஸோ நீங்க எங்க கூட எல்லாம் எங்கேச்சா அப்ப உங்களால எங்களுக்கு புரியுது, நீங்க இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும், இன்னும் வேற லெவல் அச்சீவ் பண்ணணும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க லீடர், நான் உங்களை லீடரா தான் நான் பாக்குறேன். உங்களால இன்னும் ஒரு 200 பேர் 300 பேர் உருவாகணும்னு நான் ரொம்ப விஷ் பண்றேன். எனக்கு இந்த பிக் பாஸ் ஷோ அந்த கப்பு மேலலாம் எனக்கு பெருசா ட்ரஸ்ட் இல்லை. ஏன்னா இது வரைக்குமே யாரும் கேப்பபிளான ஆள் அந்த கப்பு வந்து உண்மையாவே அந்த கப்பு வந்து ஒரு வேல்யூவான திங்ஸா நான் பார்க்கவே இல்லை. அந்த ஷோவும் பார்க்கல. நான் அந்த ஷோ வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டி இல்லாத ஷோவா தான் நான் பார்க்குறேன். பட் அந்த ஷோக்கு நான் நன்றி ஏன் சொல்வேன்னா, உங்க மாதிரி ஆள்லாம் எங்களுக்கு அடையாளம் காட்டுது. ஸோ அது எங்களுக்கு அது ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் நாங்கள் பார்க்குறோம். மித்தபடி ஸ்ட்ராங் ஃபீமேல் என்னைக்குமே வந்தது. ஏன்னா நாங்க ப்ரீவியஸ் சீசன்ல நான் ஓப்பனா சொல்றேன், நான் ரம்யா பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் தான். ஸோ அப்புறம் இப்போ சீசன் 5 சீசன் 6 எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்க ஜெயிக்காதப்ப அப்புறம் நீங்க வந்தோடனே எனக்கு இன்னும் அப்படியாச்சு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டோம். நாங்க வந்து கடைசி நிமிஷம் நீங்க அந்த கப்பு யாருக்கு போகுதுன்னு சொல்ற வரைக்கும் நாங்களாம் அவ்வளவு ட்ரஸ்டா இருந்தோம். நாங்க விஷ் பண்ணோம், ஏதாவது மேஜிக் நடக்காத நாங்களாம் பேசிட்டு இருந்தோம். அங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, நாங்க பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு வரணும்ட்டுன்னு. பட் ஓப்பனா சொல்றேன், அந்த கப்பு கிடைக்காது எங்களுக்கு வருத்தமே கிடையாது. ஏன்னா அந்த கப்பு வந்து நான் எப்பயுமே பாத்திருக்கேன், அது வந்து ஒரு அதுக்கு வேல்யூ இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். அது பூர்ணிமா சொன்ன மாதிரி கப்பு கீழ இருக்கு. ஆமா, அது நாங்க நீங்க எங்கேயோ இருக்கீங்க, அது நாங்க பூர்ணிமா சொல்லாத மணிக்கு நாங்க அதை ஃபீல் பண்ணோம். பூர்ணிமா சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் நீங்களும் பூர்ணிமாவும் அந்த பாண்டிங் என்னன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு தெரியும். ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஷிப்ல உங்க மாதிரி, அதனாலதான் எனக்கு உங்களை ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு நீங்களும் பூர்ணிமாவும் எப்பயுமே நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். நீங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவீங்க, அது அப்படியே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா உங்க கூடயே நாங்க இருந்தோம் டே அண்ட் நைட்டு. நீங்க பேசுறது, இது பண்றது, தூங்குற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணோம். நான் அப்படியே கண்ணை முடிச்சிட்டு வெயிட் பண்ணுவேன். வேலை காலையில வேலை இன்னும் எபிசோட் ரிப்பீட்ல பாத்துட்டு இருக்கேன். இன்னும் ரிப்பீட்ல பாக்குறேன். உங்களோட போர்ஷன் மட்டும் தான் பாப்பேன், ஸ்கிப் பண்ணி உங்க போர்ஷன் அவ்வளவுதான். சோ எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா அது போதும். உங்களை எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க இந்த ஹேட்டர்ஸ் பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஹேட்டர்ஸ் வந்து பிரெயின் இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். இவங்க கிட்ட தான் நாங்க பேசியிருக்கோம். சொசைட்டி ரொம்ப நாங்களாம் டிஸ்டர்ப் ஆயிட்டோம் ஆக்சுவலி. உங்களுக்கு அந்த சப்போர்ட் சில பேர் வந்து சில பண்ணும்போது நாங்க பேசிட்டு இருந்தோம், என்னடா நடக்குது நம்ம சொசைட்டில, லைக் உண்மையாவே தகுதியானவங்க வர முடியாதுன்னா அப்ப என்னது இது, அந்த மாதிரி ஆச்சு. எங்களுக்குலாம் ரொம்ப பேட்டா ஃபீல் பண்ணோம், ரொம்ப எமோஷனலி நாங்களே எஃபெக்ட் ஆகணும். ஸோ அதுதான். சரி, நான் ரொம்ப பேசுறேன். நம்ம சொல்லுங்க. மாயா மிஸ் யூ ப்ரோ. பிளடி பேசுங்க. பிளடி எல்லாரும் மியூட்ல இருங்க, பிளடி பேசுவாங்க. மிஸ் யூ ப்ரோ. First I have been continuing this Big Boss for 7 years. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே they have not won the game but they have won people heart. So அப்படி நான் உங்களுக்கு ஸ்டாண்ட் எடுத்தப்ப
என்ன உங்களோட பிஆர்னு சொல்லி பயங்கரமா அடின்னு அடிச்சாங்க. ஸோ இது வரைக்கும் நான் என் நேம் ரிவீல் பண்ணது இல்ல. என் நேம் ஹிந்து, ஞாபகம் ஹாய் வச்சுக்கோங்க. இந்து. ஹாய் ஹாய் இந்து. தேங்க்யூ. அண்ட் உங்க வாயால பிளட்டி ஸ்வீட்னு சொல்லுங்க, பிகாஸ் தட் இஸ் ஃபார் மாயா ஸ்குவாட். Bloody sweet. என்ன co-host தட்ஸ் சோ சொல்லுங்க. ஸ்வீட். சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான, யூஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. And I am also thinking about you as much as you're all thinking about me. It's both sides. இது வந்து காதல்ல, அதனால ரெண்டு பக்கமும் இருக்கும். So What is super. yours is what is mine. What's yours is mine. Exactly. What's mine is yours. ஸ்வாகத் பேசலாமா? நீங்களாச்சும் பேசுங்கப்பா. ஹலோ, ஹாய். நான் செம்ம Hi, தூங்கிட்டு hi, இருக்கேன் hi. ஆக்சுவலி. தூங்கிட்டீங்களா? மாய்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வூஹூ. என்ன ஒரே அமைதியா இருக்கு? இல்ல, எல்லாரும் லிசனர்ல இருக்காங்க, அது அமைதியாயிட்டாங்க. Congratulations to my dear sister. I think she is the real winner. She is our people champion according to me. Very happy. You guys carry on. நான் ஏதோ தூக்கத்துல உளறிட்டு இருப்பேன். You guys carry on. So good to Hi see you Maya. here, Ka. ஹாய் மாயா, லக்ஷ்மி ஹியர். நான் இது வரைக்கும் பேசினதெல்லாம் இல்லை. ஐ மீன் ஸ்பேஸில் உங்களுக்காகவே ஜாயின் பண்ணி பேச ஆரம்பிச்சது தான். அதுக்கு முன்னாடி ட்விட்டரில் கூட இல்லை. நவம்பரில் நான் ஜாயின் பண்ணி உங்களுக்காக பேச ஆரம்பித்தேன். அப்போது எல்லாரும் என்னை போட்டு நல்லா அடித்தாங்க, என்ன பெய்டு பிஆரான்னு. ஸோ ஐ குட் நாட் டிஃபெண்ட் ஆல் தேட். பட் தென் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீக்கர் சொன்னாங்க, உன் பூ உன் பொறுப்புன்னு. நீ எங்கள் பொறுப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு வந்த எல்லா கல்லும், எனக்கு வாய்ஸ் ரொம்ப ஷிவர் ஆகுது, பட் ஐம் ட்ரைங் டு டாக். உங்களை நோக்கி வந்த எல்லா கல்லையும் நாங்கள் வாங்கிக்கிட்டு அதுக்கு நாங்கள் திருப்பி பதிலடி கொடுத்தோம். யா, மேபி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுகிறேன், பட் யா, ஐம் ஷிவரிங். ஐ லவ் யூ மாயா, லவ் யூ லோட்ஸ். யா, ஒன் மோர் திங், ஐ எம் வெரி ஜெலஸ் ஆஃப் பூர்ணிமா. அர்ச்சனா சொன்ன மாதிரி மாயா எனக்கு மட்டுமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். I know there are many people around here. எல்லாரும் கல்லடி அடிக்க போறாங்க, பட் எனக்கு மட்டுமே மாயா. லவ் யூ மாயா. ஓகே, I want to share something. சொல்லுங்க. இன்னைக்கு I received flowers from a Maya's fan. So that's the kind of love Maya has given me also through her journey in Big Boss. As a sister, I'm very proud of her. And I think she deserves all this and more love in this world. Thank you, Maya, for inspiring me also through your journey in Big Boss. God bless you, my child. சக்கி பேசுங்க. சக்கி பேசுறீங்களா? ஓகே, சனால் தடா பேசுறீங்களா? தடா ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன். தடா ப்ளீஸ். Hi Maya, I'm literally shivering now. Okay, what I would say is that உள்ளேயும் உங்களை வச்சு தான் சண்டை போட்டாங்க, வெளியேயும் உங்களை வச்சு தான் சண்டை போட்டாங்க. You are the winner. Basically, this whole season was just Maya, purely Maya. And I would definitely say that உங்க அளவுக்கு இதுக்கு முன்னாடியும் அண்ட் இதுக்கப்புறமும் விளையாடுவாங்கன்னு தெரியாது. You have given the best fun entertainment. You have made us all happy with your just by you. So before I end this, I would like to sing a song. I want to dedicate it to you. ஒரே கணா என் வாழ்விலே அதை நெஞ்சில் வைத்திருந்தேன், கனா மெய்யாகும் நாள் வரை
உயிர் கையில் வைத்திருப்பேன் வானே என் மேலே சாய்ந்தாலுமே நான் மீண்டு காட்டுவேன் நீ என்னை கொஞ்சம் கொஞ்சினால் நிலாவை வாங்குவேன். Thank you so much. Thank you for coming to BB7. தடா ப்ளீஸ் இன்னொரு ரிக்வெஸ்ட் முன்பே வா உங்களோட ஸ்பெஷல் அது பாடுங்க மாயாக்காக. அச்சோ ஆல்ரெடி வாய்ஸ் ஃபீவர் ஆகுது. பாடி ஸோ அது தெரியும் கஷ்டமா இருக்கும் பட் ஜஸ்ட் ட்ரை. Okay. Give me 5 seconds. நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தேன்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செம்புல சேரும் கலந்தது போனே கலந்தவனாம் முன்பே வாயின் மாயவா ஹூனிவா உயிரிவா. Thank you so much. Thank you. தேங்க்யூ. Thank you, Tara. It was so beautiful. Thank you. Chucky, ஆக்சுவலி எங்க என்ன ரிக்வெஸ்ட்ல எடுக்க மாட்டாங்களோன்ற மாதிரி இருந்துச்சு. வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் இவ்வளவு நேரம் பேசணும்னு. அண்ட் ஐநோ எவ்வளோ வெயிட் பண்ணாலும் அவ்வளோ நல்லது இல்லையா? யூல் கெட் அ சான்ஸ் ஒன் டே. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி மேக் யூஸ் பண்ணிக்கணுங்கிறது I got to learn from you and Purnima. Thanks, Maya, for being online, giving your time. We were waiting for you on the live because squad-ஆ வந்து நான் எங்கேயும் போஸ்டோ எதுவுமே பண்ணதில்லை. பட் யார் எது போஸ்ட் பண்ணாலும் பிடிச்சத லைக் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் 24/7 பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு ஸ்குவாட்ல இந்த ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பிகாஸ் மாயா பூர்ணிமா தூங்குற டைம் தான் நாங்க தூங்க போவோம், மாயா பூர்ணிமா எந்திரிக்கிற டைம் தான் நாங்க ரெடியாகி ஆஃபீஸ்க்கு போவோம். ஸோ இட் வாஸ் லைக் திஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும்னா அது மாயா பூர்ணிமா சொல்லலாம். பட் மாயாவா நான் நிறைய இடத்துல இருந்திருக்கேன் என் லைஃப்ல. பட் பூர்ணிமாவா எனக்கு யாரும் இல்லை. பூர்ணிமாவா நான் இருந்த இடத்துல எனக்கு மாயாவா யாருமே இல்லை. ஸோ மேனிஃபெஸ்டிங் ஃபார் ஒன், அது நான் உங்ககிட்ட பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஷிவரிங் வந்து நிறைய விஷயம் சொல்ல முடிஞ்ச இடத்துல சொல்ல முடியல. பட் உங்ககிட்ட ஓப்பனா ஷேர் பண்றேன்றப்போ ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் அக்காலே ஹாய், எப்படி இருக்கீங்க? வெயிட்டிங் ஃபார் யூ டு டாக். நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து பாயிண்ட் நம்பர் 1 பூர்ணிமா சொன்ன மாதிரி ட்வீட்ல கூட போட்டிருந்தாங்க, ஹேட்டர்ஸ் கூட ஒரு விதத்துல நம்மள லவ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ நான் சொல்றேன், நீங்க லவ் பண்றீங்களோ கதறீங்களோ கதறிட்டே இருங்கடா. நாங்க வந்து ஹாப்பியா இருக்கோம். இங்க வி ஆர் மேக்கிங் ஃபன். நாங்க ஜாலியா தான் இருக்கோம். வி ஆர் மேக்கிங் ஃபன். ஒரு ஃபேமிலியா நாங்க இருக்கோம். ஒரு மாயா ஸ்குவாடா நாங்க இருக்கோம். பூர்ணிமாவோட டை ஹார்ட் ஃபேன், ஆர்டன்ட் ஃபேன், என்ன வேணாலும் சொல்லலாம். கன்வே மை ரிகார்ட்ஸ் டு பூர்ணிமா. அண்ட் மாயா அண்ட் பூர்ணிமா 2 பேரும் லைவ் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அண்ட் எக்ஸ்பெக்டிங் அ வெப் சீரிஸ் டுகெதர். ஏன்னா ஐ வாட்ச் யுவர் மாண்டேஜ், I watched her other web series also, really liked it and was impressed. So want you to do more and more out of it. ஸோ அதை வந்து ஒரு ஸ்குவாடை நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய சாங்ஸ் கேட்க விரும்புறேன். ஸ்பாட்டிஃபைல கூட உங்க சாங் பிளேலிஸ்ட் பிக் பாஸ்ல நீங்க பாடினதை பார்த்துருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு ஸ்பாட்டிஃபை லிஸ்ட்டை நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க டெய்லி கேட்டுட்டு தான் தூங்குறது. அண்ட் தட்ஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் ரைட் நவ். ஏன்னா
எங்க டைம் போக மாட்டேங்குது. we are used to Maya and Purnima's time for 24/7. இப்போ எப்படி டைம் போகுதுன்னா வீட்ல திட்டிட்டே இருக்காங்க. ஏன்னா நீ பிக் பாஸ் பார்த்து முடியல, இன்னும் இதே பார்த்துட்டே இருக்கே, இதே பாட்டு கேட்டுட்டே இருக்கே, நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும், அவங்க எல்லாம் லைஃப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ வெறும் அவங்களே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. வாட் டு டூ? எங்களுக்கு டைம் போகலையே. நாங்க மாயா பூர்ணிமா ஃபேன் ஆயிட்டோம், மாப்பு ஃபேன் ஆயிட்டோம். மாப்புக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ வெயிட்டிங் டு மீட் மாப்பு. பிபி சீசன் 7 இஸ் ஆல் அபவுட் மாயா அண்ட் பூர்ணிமா. ஹாய் ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் மாயா. யா சொல்லுங்க. நான் தூங்க போகிறேன். But thank you so much for this. It was lovely to listen to all of you speak. Sorry. சூப்பர். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நான் வந்து ஃபினாலே ஸ்டேஜில் சொன்ன மாதிரி அந்த பொசிஷனுக்கு நீங்கள் எல்லாருமே உரிமை கொண்டாடணும். இட் இஸ் ஆல் யோர் பொசிஷன் ஆல்சோ. Thank you for this wonderful, beautiful night that you all gave me. I'm going to sleep very well today. You all enjoy, okay? Sweet dreams. Sure, Maya. Thank you so much for spending these hours for Thank you us. for your time. Thank you for your time. Thank you. Love you all. Love you. Hi, Love Thank you, you, Maya. Maya. Good night. Sleep Hi, well. my king. Good night. Good night. Bye. Bye. பேசிட்டோம். போயிட்டாங்க. Okay. ஓ மை காட். எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சியா? கையெல்லாம் பேசிட்டு நடுங்குதியா, ஹார்ட் எல்லாம் பட்டு பட்டுன்னு அடிக்குதியா. மாயா கிட்ட பேசிட்டேன் கத்திட்டே இருக்கணும். நான் பேசலையே. தேங்க்யூ சக்சஸ். இன்னைக்கு நீங்க ஹோஸ்ட் பண்ணது நான் எதிர்ச்சியா ஜாயின் பண்ணேன் அண்ட் இந்த மொமெண்ட் அமைஞ்சிருச்சு எல்லாருக்குமே. அது நான் இன்னும் பிளடியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். மாயா பத்தி பேசுறதே இல்லை, பேசலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு போட்டது. பேசணும்னு சொல்லி பேசணும். ஸோ எல்லாமே காட் கிரேஸ் பிளெஸிங். எனக்கு தெரியும் மாயா எனக்கு வருவாங்க, அதுக்குதான் போட்டதே. ஓகே ஃபைன். கெஸ்ட் எல்லாருக்கும் மைக் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. மாயா வந்தா கண்டிப்பா பேசலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் so much of time with us.